துண்டு பிரசுரங்களை உயரம் கொடுத்து நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து இந்த சோழர் பாசன திட்டம். சோழர்கள் நம் முன்னோடிகள். நாம் இவ்வாக இருக்க வேண்டும் என்ற சூழலில், இந்த மாவட்டம் செழுமையடைய வேண்டும் என்ற சூழலில் மிகச்சிறந்த சோழர் பாசன திட்டத்தை அந்த காலத்தை நமக்கு விட்டு சென்றார்கள். ஆனால் இடைக்காலத்திலே திட்டம் தூர்ந்து நாம் எல்லாம் அதை மறந்துவிட்டோம். அதை மீண்டும் எடுத்து வர வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த தொடர்ந்து இந்த அரியலூர் சோழர் பாசன திட்டத்தின் சார்பில் பல வகையான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு 2 நாட்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம், துண்டு பிரசுரங்கள். அதன் பிறகு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து அவரிடம் வலியுறுத்தினேன். நாம் முன்னோர்கள் சோழர்கள் விட்டு சென்ற அந்த திட்டத்தை நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும், மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முதலமைச்சரிடம் நேரடியாக நான் சொன்னேன். நிச்சயமாக பார்க்கலாம் என்று சொன்னார். அதன் பிறகு பாட்டாளி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயிலாக சட்டமன்றத்திலே பல முறை கோரிக்கை வைத்தோம். அதன் பிறகு நீர் பாசன அமைச்சர் மாண்புமிகு திரு துரைமுருகன் அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து பாலு அவர்கள் உட்பட நம்முடைய நிர்வாகிகளிடம் அவரை சந்திக்க வைத்து தொலைபேசியிலே அவரிடம் சொன்னேன், இதை நீங்கள் எப்படியாவது ஒதுக்கீடு செய்து, நிதி ஒதுக்கீடு செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. அதன் பிறகு பல ஊடகங்கள் சந்திப்புகளை பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றேன். இன்று ஒரு நல்ல ஒரு இயக்கத்தின் தொடக்கம். இயக்கம் என்றால் இந்த மூவ்மெண்ட், இது எங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதை கோரிக்கை உங்களிடம் வர வேண்டும். அதற்காகத்தான் 5 லட்சம் பேர், குறைந்தது 5 லட்சம் பேரிடம் கையெழுத்து பெற்று, அந்த கையெழுத்து வந்தவுடன் அத்துறை கையெழுத்துகளும்